ரொம்பவே சாஃப்டான டேஸ்டான சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி செய்ய போகிறோம். இந்த சப்பாத்தி செய்கிறதுக்காக நான் 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கை குக்கரில் 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கிழங்கு வெந்ததும் தோல் எல்லாத்தையும் க்ளீனாக ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 கப் துருவன கேரட், கருவேப்பிலை, 1 கப் நறுக்குன பெரிய வெங்காயம், தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், கறி மசாலா தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 கப் அளவு கோதுமை மாவு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி விரித்து எடுத்துக்கலாம். இதை தேய்ச்சி எடுக்கும்போது கொஞ்சமாக கோதுமை மாவு யூஸ் பண்ணி விரித்து எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு ஒட்டாமல் வரும். பேன் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் 2 சைடும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த சப்பாத்தி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.